ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி vlog. இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்லேயே எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து நெய் ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் டெய்லி பாலேடை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பாலேடை எடுத்து இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். டெய்லியும் நீங்கள் விடாமல் நல்லா பாலை வந்து திக்காக காய்ச்சணும். திக்காக காய்ச்சினா தான் நமக்கு கட்டியாக மேலே வந்து பால் ஏடு வந்து தனியாக நமக்கு ஏடு கட்டி வரும். அந்த பால் ஏடை எடுத்து டெய்லியும் நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டு வரணும். அந்த பால் ஏடை எடுத்து இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பால் ஏடை இப்படி வேஸ்ட் பண்ணாமல் டெய்லியும் நம்ம ஸ்டோர் பண்ணுறனால நம்ம கீ வந்து வெளியில் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஸோ குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். நம்ம பாருங்கள், இப்போ இதை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். கிரைண்ட் பண்ணி எடுத்த பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பேஷனில் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பக்கத்தில். அந்த தண்ணியில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து இந்த பாலேடை வந்து கரைக்க போகிறோம். கரைக்கும் போது நமக்கு மேலே வந்து வெண்ணெய் மட்டும் தேங்கி வரும். இப்போ ஸ்பூனில் எடுத்து தண்ணியில் இந்த பாலேடை கிரைண்ட் பண்ணதை ஆட் பண்ணுறேன். எல்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா இந்த மாதிரி கையில் எடுத்து உருட்டணும். நம்ம பாருங்கள், உருட்டின பிறகு நமக்கு தனியாக அந்த வெண்ணெய் எப்படி வருதுன்ட்டு இப்படி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் தனியாக ஒரு கப்பில் அதை எடுத்து வச்சுருங்க. இருக்க எல்லா வெண்ணையும் இதே மாதிரி ரவுண்டாக நம்ம பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு. இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை ஆட் பண்ணுறேன். நல்லா மெல்ட் ஆகணும். இது நமக்கு விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி விடாமல் கிண்டிகிட்டே இருக்கும் போது நல்லா தீஞ்ச மாதிரி வரும். அந்த தீஞ்ச மாதிரி கலரில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நமக்கு நெய்யோட அரோமா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். நெய் தனியாக நமக்கு பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து விடாமல் நல்லா இதை வந்து கொதிக்க வைக்கணும். அடிக்கடி விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொதித்த பிறகு நமக்கு எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னுமே நல்லா நமக்கு இது வந்து கொதிக்கணும். விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா நமக்கு நெய்யோட அரோமா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடணும். நமக்கு வந்து நெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கடாயிலே பார்த்திங்கன்னா ராகி மாவை ஆட் பண்ணி முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா கிளறியும் சாப்பிடுவாங்க சில பேர்.
இப்போ நெக்ஸ்ட்டு அதே கடாயில் வந்து கீ ஆட் பண்ணுறேன். ஃபில்ட்ரு பண்ணி வச்சு அந்த கீ ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம முருங்கை இலையை ஆட் பண்ண போகிறோம். இலையை மட்டும் ஆட் பண்ணாமல் அந்த நரம்போடு சேர்த்து ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து நல்லா நமக்கு ஃபீல் ஆகும். கீயோட ஸ்மெல் நல்லா நமக்கு ஃபீல் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா அந்த முருங்கை இலை பொரிஞ்ச பிறகு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா இது சூடாறின பிறகு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான கீ வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. நல்ல ஒரு அரோமாவை கொடுக்குது. ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டிலேயே நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி சின்ன வயசுலேருந்து கொடுத்துட்ருந்தா நல்ல வெயிட் போடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இப்போது நெய் காசின அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ராகி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ராகி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து சுகர் வேணுன்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.